தமிழ்நாட்டுல பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியா என்ன? அப்படிதான் அரசியல் இருக்கா என்ன? இன்றைக்கு அதிமுக வர்சஸ் திமுக. டிவிகே புதுசா வந்திருக்காங்க. அவங்க டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்றாங்க. இதுல பிஜேபி எங்க வருது? ஏன் பிஜேபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க? திமுக வந்து எல்லா தேர்தலும் சரி சார், அதிமுக தான் எங்களுக்கு எதிரி. அதிமுக திமுக தான் எதிரி. ரைட்டு. இன்றைக்கு அதிமுக வந்து அலுவலகம் ராயப்பேட்டில் இருந்துச்சுன்னா அதிமுக நாங்க எதிர்க்கிறோம். நீங்க அதிமுக அலுவலகம் ராயப்பேட்டில் செயல்படுதா, டெல்லி அமித்ஷா அலுவலகத்துல செயல்படுதான்ற சந்தேகம் இருக்கு. நீங்க அதிமுக முழுமையாக பாஜக எடுத்துக்கிச்சு. யாரு எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா? நீ நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுக்குழுல எடப்பாடி பழனிசாமி தான் உட்கார்ந்தாரு. வேற யாரனா இருந்தாங்களாங்க? வேற யாரு இருந்தாங்க? அதிமுக சொல்லிட்டு இருப்பீங்க. அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வராரு, அமித்ஷா கூட்டணி அறிவிக்கிறாரு, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. அலையன்ஸ் நீங்க அதாவது தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு அலையன்ஸ் சொல்லுவீங்க, அது மக்கள் கேட்டுக்கணுமா? பிஜேபி எதிர்ப்பு லாபம் வாய்ஸ் கொடுக்குறாரா? கூட்டணி தானே இருக்காரு. சரி, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி வாய்ஸ் பண்றாரா? இத பத்தி நீங்க வாங்கி கொடுங்க. மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. சார் நாங்க கேக்குறோம் சார். அது என்ன எடப்பாடி வாங்கி தரது? அப்புறம் எதுக்கு எடப்பாடியே முதல்வரா இருக்கட்டும்? வாயில வந்துச்சு பாத்தீங்களா? மாதேசே என்ன சொல்றா? நீங்க கேட்டு வாங்க வேண்டியது தானே. அததான் மக்கள் கிட்ட கொண்டு போறோம். பாருங்க கொடுக்க மாட்டாங்க சார். கேக்குறது எங்க கடமை சார். அவங்க கொடுக்கணும். கொடுக்காத வஞ்சிக்கிறாங்க. இப்படி வஞ்சிக்கின்ற போதும் பொருளாதார வளர்ச்சி 14 ஆண்டுகளுக்கு பிறகு 11.19% இன்றைக்கு தொற்றுக்கிறோம்னு சொன்னா அதுதான் திமுகவோட சாதனை. திமுகவோட சாதனை அதுதான். நீங்க வந்து அதாவது பிஜேபி வந்து நீங்க பிஜேபி எதிர்க்கவே கூடாது. பிஜேபி ஏன் பேசுறீங்கன்னா பிஜேபி தான் அது ஓட்டு வருது உங்களுக்கு. அதனால அது எப்படி வருது? வாக்குகளா அறுவடை செய்யறதுக்கு பிஜேபி எதிர்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நரேட்டிவா நீங்க பண்றீங்க. மக்கள் வந்து இத தெரிஞ்சுக்கணும். எப்படி எல்லாம் பாஜக வஞ்சிக்குது. மழை நிவாரண நிதியாக கேட்கக்கூடிய தொகையில ஒரு 10% பிஜேபி வஞ்சிக்குது. திமுக வாரி வழங்குதா நம்ம மக்களுக்கு? மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க சார். இன்னைக்கு ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கு சார் 16%. இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கையெட்டுல அறிவிச்சிருக்காங்க. எதுல முதலிடம்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால முதலிடம் தமிழ்நாடு. எதுல முதலிடம்? அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல முதலிடம் தமிழ்நாடு. அத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கு. சரி,